கன்னி ராசி ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு புத்தி கூர்மையோட, ஒரு நுணுக்கத்தோட செயல்படும் ஒரு அற்புதமான ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சினால கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன? இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆபத்து என்ன? ரொம்ப இவங்க கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இதையெல்லாம் பத்தி தான் இந்த பதிவின் மூலமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இப்ப பார்த்தீங்களா, இவங்க இந்த சனி பெயர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது. பொதுவாகவே இப்போ பார்த்தீங்களா, இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க இந்த சனி பெயர்ச்சிக்கு என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ சனி கொடுத்தால் எவருமே தடுப்பார் அப்படின்னு பழமொழி ஜோதிடத்தில் ரொம்பவும் பிரபலன்னே சொல்லலாம். இந்த வருடத்தில் நடைபெறக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சியாகவும் இது இருக்குது. இந்த சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சியானது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனி பயிற்சினால கன்னி ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மேலுமே அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே 6ஆம் இடத்துல இருந்த சனி 7ஆம் இடத்துக்கு செல்கிறது. ஸோ இந்த சனி கண்டக சனின்னு சொல்லுவாங்க. மேலுமே வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கும். கண்டக சனியிலும் திருமண யோகம், பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேரும் யோகமே காத்திருக்கும். மேலுமே நம்ம இந்த கண்டக சனி அப்படின்னா என்ன, இந்த கண்டக சனினால் என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும், என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மேலுமே இந்த 2027 ஜூன் 3 வரைக்குமே மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனி அமர்கிறாரு. இதனால் தேவையில்லாத அலைச்சல், உடல்நல பாதிப்பு, குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பண விரயம் ஏற்படலாம். இந்த பார்த்திங்களா, இந்த பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை சுப செலவாக மாற்றலாம். சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுவதும் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதும் உங்களுடைய தோஷத்தை குறைக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. மேலுமே இந்த கண்டக சனி கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், நன்மைகள் அதிகம் தருமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மூலம் கண்டக சனி தொடங்க இருக்க நிலையில் இந்த கன்னிராசிக்கு 7ஆம் இடான வாழ்க்கை துணை, மனைவி, தொழில், கூட்டாளி ஸ்தானமான மீனராசியில் அடுத்த 2.5 ஆண்டுகள் சனி சஞ்சரிக்க இருக்கிறாரு. ஸோ இதனால் உருவாகக்கூடிய கண்டக சனி பல விதத்தில் உங்களுக்கு ஏற்ற இறுக்கமான பலன்களை தான் தரக்கூடியதாக இருக்கும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எதில் நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த கண்டக சனியால் பார்த்திங்களா, திடீர் அதிர்ஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல வரன்கள், உறவுகளுமே கிடைக்கும். அதே மாதிரி கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகமே சில பேர்த்துக்கு அமையும். யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தையுமே பெறுவீங்க. அதே மாதிரி லாட்ரி போன்ற திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. அரசு துறை, அரசியல்வாதிகள் ரொம்ப இந்த டைமில் கவனமாக இருப்பது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. உடன் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறால் தேவையில்லாமல் நீங்களும் கூட இருக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி நண்பர்கிட்ட பழகும் போதுமே கரெக்டான நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பழகுவது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருக்கணும். உங்களோட மனது சொல்வதை கேட்பது, செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க உங்களை கட்டுப்படுத்துவது, மிரட்டுவது போன்ற சூழலானது ஏற்படும். பொறுமையாக இருந்து நீங்கள் காரியத்தை சாதித்து
கொள்வது ரொம்ப நல்லது. வாகனத்தில் போகிறவங்க பொதுவாகவே இந்த டைமில் பார்த்தீங்களா அதிகமாக கவனம் இருக்க வேணும். சாதாரண உணவு சாப்பிடுவது கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த சாப்பாடு விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லதாக இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோமா, நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்றத முக்கியமாக தவிர்க்கணும். அதே மாதிரி கடல் கடந்து பயணம் மேற்கொள்ளும் போது, சுற்றுலா செல்லும் போதும் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க, நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உணவு முறையிலையுமே அதிக கவனம் தேவை. அதே மாதிரி கோவில் திருப்பணிகளை நீங்கள் செஞ்சு மகிழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பல நாள் கஷ்டங்கள் ஆனது இந்த டைமில் தீர வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக இருந்து வந்த கஷ்டங்கள் மனப்பாரங்கள் அனைத்துமே நீங்கி தெய்வ வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமில். அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஏற்றம் பெற போகிறீங்க. குழந்தைகளோட வாக்குவாதம் செய்வதை முக்கியமாக தவிர்த்துக்கோங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பரிகாரம் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோமா, ஞாயிற்றுக்கிழமையில் இஷ்ட தெய்வ வழிபாடு, அதாவது அம்மன் வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்கும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்பது நல்லது. அதே மாதிரி படிப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். துர்க்கை கவசத்தை படிப்பதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த டைம் பொறுத்த வரைக்குமே சொல்லப்பட இருக்கிறது. மேலுமே இந்த சனிப்பெயர்ச்சி அன்பர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால மனதில் ஞானம் நிறைந்த ஒரு புதிய சிந்தனைகளும் எந்த செயலையுமே மின்னல் வேகத்தில் புரிந்து கொள்ளும் ஒரு புதிய ஒரு மனோபாவமும் ஏற்படும். கடன் வழக்கு போன்ற வகையில் உங்களுக்கு நீண்ட நாளாகவே ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பீங்க, அது எல்லாமே இப்போ இருக்காது. இடம் தராமல் நிதானம் போக்க நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிரமங்கள் வரலாம், அது எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. உடல் நலம் சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகளுமே இந்த டைமில் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே தாயோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வீட்டு பாதுகாப்பில் தகுந்த கவனமும் செலுத்துவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சொந்த வீடு இருக்கிறவங்க வீட்டு பத்திரங்களை நீங்கள் நம்பிக்கை இல்லாத நபர்கிட்ட கொடுக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. சமூகத்தை பொறுத்த வரைக்குமே தகுந்த ஒரு புகழும் தந்தை வழி தாய்மாமன் வகை உறவினர்களும் விட்டு போன உறவுகளை எல்லாமே திரும்பக்கூடிய நீங்கள் திரும்பவும் தொடரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி உத்தியோகஸ்தாரர்களை பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கணுங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைச்சிருக்கிறதுனால இடைவிடாத முயற்சிகள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களை மனதில் வைத்து தான் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை அழைத்து செல்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ எந்த ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னாலும் அதை பெர்ஃபெக்டாக செய்யுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் விடாமுயற்சியோடு எப்போவுமே ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த டைமில் அது செய்யாதீங்க. அதே மாதிரி ஆடம்பர எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு கிடைத்த லாபத்தை நீங்கள் பயன்பாடு செய்யக்கூடிய வகையில் நீங்கள் பயன்படுத்துங்க. தந்தையின் வழி தொழில் செய்கிறவங்க தந்தையோட நீண்ட கால திட்டம் ஒன்றை உங்கள் மூலமாக நிறைவேற்றும் ஒரு சிந்தனையானது தந்தையோட மனதிலானது இந்த டைமில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தந்தை செய்யக்கூடிய தொழிலையே நீங்களும் செய்யுங்க, நல்ல ஒரு அம்சமான ஒரு அமைப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியோட தன்மையை உணர்ந்து செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. ஆபரண சேர்க்கையிலையும் அனுகூல பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். வேலைப்பளு காரணமாக உணவு உண்ண நேரம் இல்லாமல் வயிற்று தொந்தரவு ஏற்படலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அலர்ஜி போன்ற உபாதைகளும் வர வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மற்றவங்க பாராட்டுக்கு மயங்கி எந்த ஒரு நிகழிலுமே நிதானத்தை இழக்க வேணாம். கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். முக்கிய முடிவுகளை சற்று நீங்கள் யோசித்து நிதானத்தோடு எடுப்பது ஆபத்து உண்டாகாது. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்போதுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி பொறுப்பு உங்களையே வந்தடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையே கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. எதிரியை விட உடன் இருப்பவரிடம் கொஞ்சம் கவனமாக இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
குலதெய்வத்தை வழிபட்டு வர உங்களுக்கு காரியங்களை வெற்றியோடு நடத்திவாங்க. யார் மனதையுமே புண்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்லைங்க, அடுத்தவங்களுக்கு ஊத்திரியமா எப்பவுமே இருக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.